காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க இஷ்டம், உங்க வீடு, உங்க வெண்ணிலா அப்படின்ற மாரிலாம் பேசுறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் வந்து ஐய்யயோ! காவேரி இவ்ளோ டென்ஷனா இருக்காளே! அவள சமாதானப்படுத்தணும் வந்துட்டு நான் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்? ஏன் விஜய் இப்படிலாம் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அதான் சொல்லிட்டீங்கல்ல சொல்ல வேண்டியதெல்லாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? வெண்ணிலா நான் இங்க இருக்கிறது நான் தப்பா நினைக்கக்கூடாது. நான் ஏங்க தப்பா நினைக்க போறேன்? எனக்கு என்ன உரிமை இருக்கு தப்பா நினைக்கிறதுக்கு? அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டு விஜய் வந்து இன்னும் டென்ஷன் ஆயிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே! காவேரியோட கோபம் போகவே மாட்டேங்குதே! எப்படியாவது காவேரிய இன்னும் ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் காவேரிக்கு குடுக்குற சர்ப்ரைஸ்ல அவ கோவம்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு விஜய். வந்து விஜய் கிட்ட கேட்குறாரு, "காவேரிக்கு வந்து பேசினியாப்பா? காவேரிக்கு புரிய வச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்த்தேன் தாத்தா. காவேரி ஏதோ கோவமா தான் இருக்கா. சரி நான் அத பார்த்துக்கிறேன் தாத்தா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க பாருப்பா, காவேரி மனசு வந்து கோணாம நடந்துக்கோ. அவ எந்த தப்புமே செய்யல. பாவம்ப்பா அவ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கும் புரியுது தாத்தா. ஆனா இன்னும் ஒரு 2 நாள் நீங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாருங்க காவேரிய எப்படியெல்லாம் நான் வந்து சந்தோஷப்படுத்த போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் கேர்டேக்கர் வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்து சார் பேஷண்ட் எங்க இருக்காங்க அப்படின்னோனே, இவங்க தான் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இவங்க தான் கேர்டேக்கர். இதுக்கப்புறம் வெண்ணிலாவ இவங்க தான் கவனிச்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அத கேட்டு வந்து தாத்தா வந்து சரிப்பா, இதுவும் நல்லதுக்கு தான். அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க வெண்ணிலாக்கு தேவையானது மெடிசின்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பக்காவா கொடுக்கணும். அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். அவங்கள நேரத்துக்கே அவங்க வந்து அவங்க வெளிப்படையா எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் எல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னோனே, சார் நீங்க கவலையே படாதீங்க சார். உங்க ஒய்ஃப நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். உங்க ஒய்ஃப் மேல இவ்ளோ அஃபெக்ஷன் வச்சிருக்கீங்க. நான் பார்த்துக்க மாட்டேனா சார் அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு அப்படியே விஜய் ஆடி போறாரு. அப்படியே வந்து அது வந்து அப்படி சொல்ல வராரு. உடனே வந்து காவேரி பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இத பார்த்து தாத்தா செமையா டென்ஷன் ஆயிறாரு. என்னம்மா நீ ஒய்ஃப்ன்ற ஒய்ஃப் இங்க இருக்காங்க. இந்த பொண்ணு தான் ஒய்ஃப். இவ பேரு காவேரி. அந்த பொண்ணு பேஷண்ட் புரியுதா? அது தெரிஞ்ச பொண்ணு வீட்டுக்கு. அதனால விஜயோட ஃப்ரெண்டு. வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பொண்ண குணப்படுத்தணும்னு தான் கூட்டின்னு வந்திருக்கோம். அது பத்தி நீ நீ பாட்டுன்னு தெரியாம ஒய்ஃப் கிஃப்ட்ன்ற அப்படின்னோனே, இது எல்லாத்தையுமே ராகினி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இத தானே எதிர்பார்த்தேன். சூப்பரா தான் இருக்கு. வர்றவங்கலாம் ஒய்ஃப்ன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே அந்த கேர்டேக்கர் வந்து சாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல விடுங்க. நீங்க தெரியாம தான் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. இங்க பாருப்பா எதுவுமே எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு புரிய வை அப்படின்னோனே, சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. இங்க பாருங்க என் ஒய்ஃப் அங்க இருக்காங்க. இவங்க வந்து பேஷண்ட் இவங்கள தான் நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்குற காவேரி மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போறாங்க. அடுத்து வந்து விஜய் கூப்பிடுறாரு. தாத்தா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பான்றாரு. சொல்லுங்க தாத்தா அப்படின்னோனே, இங்க பாருப்பா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு இந்த மாதிரி கேர்டேக்கர் வைக்கிறது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. புதுசா ஆளுங்கள்லாம் வீட்டில் விட்டுட்டு இருக்க. ஏற்கனவே ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அடுத்து வந்து விஜய் கிட்ட தாத்தா எடுத்து வந்து கான்ட்ராக்ட் பேப்பர் குடுக்குறாரு. இந்தாக்கா விஜய். தாத்தா இது என்னது? அதான் நீயும் காவேரியும் போட்ட கான்ட்ராக்ட் பேப்பர். இந்த பேப்பரு என்கிட்ட இருக்க வரைக்கும் ஒரே டென்ஷனா இருக்கு. இந்த பாட்டி பார்த்துருவாங்கன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. இத எடுத்துட்டு போயிட்டு உன்னோட கபோர்ட்ல வச்சு பூட்டிடு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோனே, சரிங்க தாத்தா. முதல்ல அத காவேரி முன்னாடி கிழிச்சு போற வழிய பாருப்பா அப்படி சொல்லிட்டு போறாரு. விஜய் வந்து அந்த பேப்பர கையில எடுக்குறாரு. எடுத்துட்டு இந்த கான்ட்ராக்ட் பேப்பர கிழிச்சு போட்டுடலாமா? இல்ல காவேரி முன்னாடி தான் கிழிச்சு போடணும். இப்ப என்ன பண்ணலாம்? சரி கபோர்ட்ல வைக்கலாம். அதுக்கப்புறம் காவேரி கிட்ட வந்து நம்ம அவர் முன்னாடி வந்து கிழிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வரும்போது ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே ஃபோன் பேசிட்டு அங்கேயே வச்சுட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காரு. இங்க வராங்க ராகினி. ராகினி வந்து பார்க்குறாங்க. என்னது இது? ஏதோ ஃபைல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா கான்ட்ராக்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதிர்ச்சி அடைகிறாங்க. இது யாரோடதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துடுறாங்க. பார்த்தா விஜய் காவேரி கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்கு. அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து விஜய் பார்க்குறாங்க. விஜய் ஃபோனில் பேசிட்டு இருக்காரு. உடனே அவங்க ஃபோனில் வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வந்து ஃபுல்லாக வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்பா எவ்வளோ பெரிய மேட்ரு. ஓ அதான் விஜய் வந்து கூலாக இருக்காரா? எப்படியாவது காவேரியை கழட்டி விட்டுட்டு வெண்ணிலா கூட இருக்க போகிறாரு. அதனால தான் வந்து காவேரி கூலாக ஹேண்டில் பண்ணுறாரா? இப்போ தான் புரியுது. இந்த விஷயத்தை எப்படி பெருசாக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து பொறுமையாக அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து கான்ட்ராக்ட் பேப்பர் அங்கேயே பத்திரமா வச்சிடுறாங்க அந்த ஃபைலை. விஜய் வந்து ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு கபோர்டு உள்ள வச்சிடுறாரு. வச்சுட்டு வேலையை பார்க்குறாரு. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ராகினி நேராக ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பாவுக்கு. நடந்த விஷயத்தை எல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் கான்ட்ராக்ட் வந்து போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு அதிர்ச்சி அடையாரு. நீ என்னம்மா புதுசாக எதுவும் சொல்கிற? எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்ததுப்பா. கான்ட்ராக்ட்னு சொன்னோன்னே காவேரியோட முகம் போக்க பார்க்கணுமே அப்படின்னோடனே சூப்பர் கிடச்சிருக்குமா நம்மக்கிட்ட. இதுக்கப்புறம் தான் இருக்குது அந்த காவேரியோட குடும்பத்துக்கு. அப்பா என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருமா அப்படின்றாரு பசுபதி. இதோட முடியுது.